பிராமணிய என் மகன பிராமணிய தாயான பொன்னுருகி கண்ணையுமே காப்பது போ காத்து வளர்த்து வாரால் வளர்த்து வரும் காலத்தில 6 மாதம் ஒரு அருமை மகனான பிராமணிய உண்டு நல்ல தவண்டு 2 வயதாச்சு நடந்து வாராம் பிராமணியோ அப்போ 3 வயதாச்சு செல்ல மகன் பிராமணியோ முடியறைக்கு காதுங்குத்தி சிவா அம்சத்திலே பிறந்த மகனான பிராமணிக்கு 3 வயதிலே தங்கத்தாலே ருத்ராட்ச குண்டலம் போட்டு மகனை சிவனடியார் வம்சத்திலே மகனாக பிறந்த செல்ல மகனான பிராமணிய ரொம்ப பாசமான முறையிலே வளர்த்தாங்க. அப்போ 4 நல்ல வயதுமாச்சு நடந்தோடி விளையாடுவா அப்போ 5 வயதாச்சு எங்க அருமை மகன் பிராமணிய 5 வயதாச்சு அப்பாவான பிரம்மரிஷி மகனான பிராமணிக்கு அரிச்சுவடி சொல்லணுமே. சிவா அம்சத்திலே பிறந்த மகனான பிராமணிய புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூஜை அன்று இந்த காலத்திலெல்லாம் நோட்டு பாடம், அந்த காலத்துல ஏட்டு பாடம் இல்ல. அப்போ உடனடியாக குருத்தோலை எடுத்து கொண்டை போட்டு ஏடு சேர்த்து மகனே பிராமணி நீ அத்தனையும் படிக்கணும் அப்பா. அப்போ 4 வேதம் அறிந்தாரே நல்ல நூல்களாக படித்தாரே 6 சாத்திரம் அறிந்தார் அத்தனை கலைகளையும் கற்றார் 7 நல்ல வயதுமா எழுதி நல்ல அப்போ 7 வயதுமாச்சு எங்க செல்ல மகன் பிராமணியா அண்ணா 10 வயதுமாச்சு ஐயா படியாத பாடம் இல்ல அவன் பாராத கல்வி இல்ல பாசமுள்ள பிராமணியோ அவன் பலகனுக்கும் படித்தானே 12 வயதுக்குள்ள எங்க பாலகானம் பிராமணியோ 12 வயதுக்குள்ளே ஏ பிராமணி அப்போ பாலகானம் பிராமணிதான் 12 வயதாச்சு நாம பகவான் பூசை செய்யணுமே அம்மை அப்பா முன்னாலே வாராணி பிராமணியோ அப்பாவே பிரம்மரிஷி அம்மாவே பொன்னூரு நான் கைலாசம் போக போறேன் நான் கடவுள் பூசை செய்ய போறேன் சிவனுடைய கைலாசத்தில் நாவனும் சிவனார் பூசை செய்ய போறேன்
வாய் திறந்து சொன்ன போது அப்பா மகனே பிராமணி உன்னை எதற்காக நாங்க பெற்றோம் என்று உனக்கு தெரியுமா? நாள ஒரு காலத்திலே நாங்க வாழ்ந்திருந்து இருவேரும் வைகுந்தன் சேருங்காலம் வழியனுப்ப எங்களுக்கு குழந்தை வேண்டாமா? அப்பா காலங்குடி போகும்போது எங்களுக்கு கர்மம் வைக்க பிள்ளை இல்ல. எங்களுக்கு கர்மம் வைக்க பிள்ளை இல்ல. என் மகன பிராமணிய உன்னை பெத்த அருமை என்ன, உன்னை பேர் கொடுத்த நேச என்ன, உன்னை வளர்த்த அருமை என்ன, உன்னை வைத்திருந்த நேச என்ன. மகனே பிராமணி எங்களுக்கு காலங்குடி போகும்போது கர்மம் வைக்க பிள்ளை இல்லை என்று உன்னை பெற்றோமடா. ஆமாப்பா. திடீர்னு நான் 12 வயசுல பகவான் பூசை செய்யணும். எங்களை யாரப்பா பாப்பான்? அப்போ பெருமாள் பார்த்தார். உடனடியாக வலது கையிலே சங்கு தோண்டிட, இடது கையிலே சக்கரம் தோண்டிட என் பெருமாளாக காட்சி கொடுத்தா. பிரம்மரிசியே நான் வேற யாரும் கிடையாது, பார்க்கடலே பள்ளி கொண்ட பரந்தாமன். இறைவனுடைய வாக்குப்படி உனக்கு பிள்ளை கழுதியிருக்க பெருமாளே வந்து குழந்தையாக பிறக்கணும் விதி. அதனாலதான் பெருமாளே வந்து உனக்கு பிள்ளையாக பிறந்தேன். உன் பிள்ளை இல்லாத மலட்டு பட்டத்தை மாத்தி கொடுத்தேன். 12 வயது வரைக்கும் தான் பாலகனாக இருக்கணும். 12 வயதுக்கு பிறகு நான் பகவான் பூசை செய்யணும்னு எனக்கு விதி இருக்கு. நான் போய் வாரேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி என்று பிரம்மரிசிக்கும் பொன்னுருகிக்கும் காட்சி கொடுத்து என் பிராமணி கைலாசம் வருகின்றார். அப்ப இறைவன் உடனே தாயின் தகனும், அப்பா கடவுள் பூசனா லேசாப்பட்டு நினையாத. இறைவனுடைய நாமத்தை சொல்லும் போது அள்ளும் பகலும் 60 நாளிகையும் அரண் பூசையும் மறந்துடாடா மகனே பிராமணி. நம்ம பிறந்தது சிவனடியார் வம்சமும், நம்ம வம்சத்தினுடைய பெயரை நீ காப்பாத்தனும் சென்றுவா மகனே அப்படின்னு தாயின் தகப்பனும் அனுப்பி வைத்தார். அப்போ செல்ல மகன் பிராமணிதாம், செல்ல மகன் பிராமணிதாம், பிராமணிதான் பகவான் பூசை செய்ய போறான். அண்ணா கைலாசம் தன்னறியிலை எங்க கண்மணி பிராமணி நாம கடவுள் பூசை செய்யணும். 4வது சாமம் போல, 4வது சாமம் போல எழுந்தரித்தான் பிராமணிதான். காகம் வந்து பறக்காது, காகம் வந்து பறக்காது, ஐயா கருங்குரு விழாந்தாரு. சிட்டு பறக்காது, சிறுகுருவில் ஆந்தாது, செல்ல மகன் பிராமணிதான். 4வது சாமம் போல் நகத்தாள புவேடு நஞ்சி விஞ்சி போகும், விரலாளே புவேடு பிம்பித்தான் போகும், கரத்தாளே புவேடுத்தான் காம்பளி போகும் என்று தங்கத்தாலே துரட்டி கொண்டு கொண்டா அவன் வெள்ளியால கூட செய்தான். அவனை துரட்டி கொண்டா கூட செய்தாய். அப்போ செல்ல மகன் பிராமணியோ தங்க துரட்டி கொண்டு வெள்ளியால கூட செய்து நந்தவனம் தன்னாரியில முங்கி குளித்தாரே.
ஈரத்துயில் களையாம் எடுத்த முந்தி புளியாம் இறைவனுட பூசைக்குத்தான் பூமலர பறித்தானே அவனோ பூக்குடையில் போடுவான் பகவானோட லிங்கத்துக்கு பூசை அதை செய்யுவானோ அண்ணாடுகால பூசைகளை நடத்தி வராம் பிராமணியோ ஆறுகால பூசைகளை அருமையுடன் செய்தானே ஓம் நமச்சிவாய வேண்டும் ஓம் சிவாய நமக வேண்டும் ஓம் பரமேஸ்வராய நமக பார்வதி சமேதராகி நமக அப்படி என்று சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு பூக்களை அள்ளி போட்டு பூஜை செய்தான் பிராமணி. அப்போ அவன் பூஜை பண்ணும் போது ஒன்னா இரண்டா ஐயா நாலு கால பூசைகளை நடத்தி வாரம் பிராமணியோ ஆறு கால பூசைகளை அருமையுடன் செய்தானே அண்ணா ஏழு கால பூசைகளை அவனு இன்பமுடன் செய்து வாரான். இந்த பிராமணி பூசையத்தான் நமது பகவானும் ஏற்றுக்கொண்டா தேவர்களுடைய பூசையத்தான் சிவபெருமான் ஏக்கலையே பிராமணி பூசையத்தான் பகவானும் ஏற்றுக்கொண்டா. ஆனா தேவருடைய பூசையை பகவான் ஏற்கல, தேவர்களையே இறைவன் மதிக்கல. உடனே தேவாதி தேவுக்கெல்லாம் வந்து தேவேந்திரங்கிட்ட வந்து அப்பா தேவேந்திரா என்னைக்கு பிரம்மரிஷியுடைய மகனான பிராமணி பிறந்தானோ அன்று நாள் முதலா நமக்கு மதிப்பு இல்லை. என்னைக்கு பிராமணி கைலாசம் வந்தானோ கடவுள் நம்மளை மதிக்கல, கடவுள் நம்முடைய பூசையை ஏற்கல. இந்த பிராமணி இருக்கும் வரையிலே ஆண்டவன் நம்மளை மதிக்கவும் மாட்டா, பூசையை ஏற்கவும் மாட்டார். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பிராமணி பூசையத்தான் இந்திரனும் முடக்கணுமே பூசையத்தான் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டான். அவன் பூசைய முடக்கணுமே நாலாவது சாமம் போல. அவன் பூசை செய்தா தானே அவனுக்கு மதிப்பு. அவன் பூசையை முடக்கினா நமக்கு பெரிய புகழ் வரும். அதனால அவன் பூசையை முடக்கணும். ஆனா வரக்கூடிய மாசி மாதம் சிவன் ராத்திரி அன்று அவன் 4 காலமும் நடத்தக்கூடாது. 4 கால பூசையை நடத்தாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்ன வழி இருக்கு? சிவன் ராத்திரி அன்று சாமனோட சாமம் சரிசாம வேலை பிராமணி கோட்டையிலே செஞ்சேவல் வடிவம் கொண்டு நீ சிறகு தட்டி கூவணும். அப்போ பிராமணி சேவல் சத்தம் காதல கேட்டு பூக்கொடையும் கையுமா நந்தவனத்துக்கு வருவார். கங்காதேவி 12 மணிக்கு முழிப்பாளா? முழிக்க மாட்டா. பூக்கள் எல்லாம் மலராம இருக்கும். அப்பம் பார்க்க என்னடா இப்படி கங்காதேவி முழிக்கிறேன் பதறி நிற்பான். அப்பம் பார்க்க சிவனும் பெருமாளுமாக மானும் கலையுமாக சேர்ந்து 2 பேரும் மாநாட்டம் நடத்தணும். ஆனா மறையோன் பூசையை மறந்து போவான். கலையாட்டம் நடத்தணுமானா கடவுள் பூசையை மறந்து போவான். தேவாதி தேவர்கள்லாம் வில்வ மரத்தை உண்டாக்கி வில்வ இலையை பறித்து பகவான் பூசையை முடித்துருவோம் அப்படின்னு பேசி முடித்து
ஆமா என்ன கிழமை? என்ன கிழமை? மாசி மாதம். சரி சிவன் ராத்திரி. ஆமா அன்னைய பார்க்க என்னய்யா? ஐயா சாமனோடு சாமம் போலே, சாமனோடு சாமம் போலே, சதிசாம வேளையில் நஞ்சி வட்டா நஞ்சருக்கும் அண்ணா நடிச்சாம வேலையில அண்ணா கொடி ஓட்டா கொடிய இருக்கும். ஐயா கொடிய சுவாம வேலையிலை அண்ணா வாராணி இந்திரனும் அவன் தேவேந்திரன் என்பவன் தான். ஐயா பிராமணி கோட்டையில அண்ணா செஞ்சே அவள் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவுக செஞ்சே அவள் வடிவம் கொண்டா வடிவம் கொண்டா அவன் சிறகு தட்டி கூவுகிறான். அண்ணா சேவல் சத்தங்காதில் கேட்டு செல்ல மகம் ரமணியும் அவன் பதறி முழித்தானே. அண்ணா பதறி மெல்ல முழித்தானே. என்னடா சேவல் கூவுதே அப்படின்னு பதறி முழிச்சு பார்த்தான். நம்ம பூசக்கூடிய நேரம் பூசை பண்ணக்கூடிய நேரம் வந்துட்டு 4வது சாமமாச்சு. என்ற அரும மகம் பிராமணியோ என்ன நகத்தா அளவு எடுத்தா நஞ்சு விஞ்சி போகும் விரலா அளவு எடுத்தால் வெம்பித்தான் போகும் தங்கத்தால துரட்டி ஒன்று வெள்ளியால கூட செய்து தலைவாசல் வாரான். தலைவாசல் வாரபோது அவன் தலையதியிலே தட்டிடுமா வாசல் விட்டு வாரானே. வாசல் நட தட்டிடுமா அரும மகம் பிராமணியும் நாம என்ன செய்வோம் ஏது செய்வோம். வாசல் விட்டு வாரானே. ஐயா காகம் அது வளம்பாய் கருங்குருவி இடம்பாய் மாறாப்பு கரும்போன் வளமிருந்து இடம்பாய் ஆகாத சகுனம் என்று நினைக்கானே பிராமணிதா. அப்போ நந்தவன் அந்த நாதில நந்தவன் அந்த நாதில வாரானே ஒரு முகமா. அப்போ கங்காதேவி முழிக்கலையே கவலையது தான் அடைந்தான். ஐயையோ பாவி தெய்வோ கங்காதேவி முழிக்கலையே. என்னடா சோதனையா இருக்கு. தலைவாசல் வரும்போதே நம்ம தலையில தட்டுச்ச, வாசல் விட்டு வரும்போது வாசல் நட தட்டுச்ச. கங்காதேவி முழிக்காம இருக்காலே என்ன காரணமா இருக்கும்? சரி பூ மலரை பறிக்க போவோமே அப்படின்னு பூ பறிக்க வாரம் பூக்கள் மலரவே ஒட்டாவே இருக்கு அப்படின்னு. இது என்ன சோதனையோ இறைவனோட சோதனையா. செல்ல மகன் பிராமணியோ நாம என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று பிராமணியும் நினைக்கும் போது
பார்த்தாரே சிவபெருமா பெருமாளை வரவழைத்தோ மானும் நல்ல கலையும் போல மானாட்டம் ஆடுவாரா மானாட்டத்தை கண்டானே அவன் மறையும் பூசையத்தான் மறந்தானே அவன் கலையாட்டத்தை கண்டானே பிராமணியும் அவன் கடவுள் பூசையத்தான் மறந்தானே முடிச்சாங்க. அப்போ ஐயா வெள்ளி உதயமா விடிந்து 9 மணி இருக்கும் காட்சி கொடுத்தா பாமகனே பிராமணி வருத்தப்பட வேண்டாமப்பா என் மகனே பிராமணிய கவலைப்பட வேண்டாம் ஐயா உன்னுடைய பூசையத்தான் நானும் முடக்க செய்து 12 வயது வர நீ பாலகனா இருக்கணுமே 12 வயதுக்கப்பா நீ ஒரு தெய்வமாக இருக்கணுமே. ஏ பிராமணி உன் பூசையை முடைக்கிறது வேற யாரும் கிடையாது. இந்த சிவனும் பெருமாளும் தான் உன் பூசையை முடக்கணும். பெருமாளுடைய அம்சத்திலே பிறந்த மகனே நீர் கண்ணீர் வடிக்கலாமா? நீ செய்த பூஜையினுடைய பலனால தேவர்களுக்கு மதிப்பு இல்லை. தேவருடைய இந்திரவட்டம் உனக்கு கிடைக்க இருந்தது. அதனாலதான் இந்திரன் தான் உன் பூசையை முடக்க சொன்னான். நீ கவலைப்படாத. உன்னுடைய பிறவி பலனோ 12 வயது வரைக்கும் தான் நீ பாலகனாக இருக்கணும். 12 வயதுக்கு பிறகு நீ பூலோகத்து தெய்வமாக போகணும். அப்படியா? சிவனும் பெருமாளும் காட்சி கொடுக்கும் போது இறைவா நான் உம்மை விட்டு எப்படி நான் பூலோகம் போவேன்? உம்மை விடுவேனா என்று பிராமணி சிவனையும் பெருமாளையும் சேர்த்து அணைத்து பிடித்தான். அப்போ சிவன் அணைந்த பெருமாள் என்று அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ ஏ சிவன் அணைந்த பெருமாள் என்று ஏ சிவபெருமான் பேர் கொடுத்தார். ஏ ஆதியில பிராமணியா நீ சிவனன் 5 பிடித்ததால ஏ சிவனன் 5 பெருமாள் என்றும் உனக்கு காவி வேசி யோக வேசி ஏ கக்கப்பரம் கமண்டலமா ஏ பொன்னால பூநூலா பொன்பதித்த தாழ்வடமா வெள்ளியால பூநூலா ஏ விளைமதியா தாழ்வடமா ஏ சிவனன் 5 பெருமாளுக்கு நீர் பூலோகத்து தெய்வமாக 1008 தேவதைக்கும் ஏ அண்ணாவி சிவனன் 5 அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ ஏ சிவனன் 5 பெருமாளுக்கு ஏ அதிகால வேளையில ஏ சிவன் பான பொங்கலிட்டு உனக்கு செங்கிடாய பலி கொடுப்பார். உனக்கு செங்காவி பீடம் போட்டு உனக்கு செவ்வரளி மாலை சாத்தி இங்க சிவனன் 5 பெருமாளுக்கு ஏ போடுங்கம்மா ஒரு குலவ உனக்கு காவி வேசி யோக வேசி உனக்கு கக்க போறாங்க மண்டலமா ஏ பொன்னால பூநூலா ஏ பொன்பதித்த தாழ்வடமா ஏ வெள்ளியால பூநூலா ஏ விளைமதியா தாழ்வடமா இங்க சிவனன் 5 பெருமாளுக்கு ஏ சிவன் பான பொங்கலிட்டு ஏ அதிகால வேளையில 9 மணி இருக்கும் எனக்கு செங்காவி பீடத்தில உனக்கு செவ்வரளி மாலை சாத்தி உனக்கு சிவன் பான பொங்கலிட்டு ஏ பொங்கலிட்டு உனக்கு செங்கீடாயும் பலி கொடுப்பா
அப்போ சிவனணைந்த பெருமாளோ ஆடுதையா பாடுதையா ஆதாளி ஓடுதையா அம்மா போடுங்க அம்மா ஒரு கொலவ ஏ அண்ணாவி சிவனணைந்த பெருமாளுக்கு அம்மா பெருமாளுக்கு பொன்னான மணி குலவ அம்மா ஒரு குலவ பெருமாளுக்கு ஐயா காவி வேட்டி யோக வேட்டி தக்கப்பனமும் அங்க மண்டலமா பொன்னாலே பூநூலா பொங்கரித்த தாவடமா வெள்ளியால பூநூலா விளைமதியா தாழ்வடமோ ஏ வலது கையாரில ஜபமலையோ எம்மா போடுங்கம்மா ஒரு கொலவ சிவனணைந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு பொன்னான மணி கொலவ பெருமாளுக்கு அப்பம் பார்த்தாரே சிவனணைந்தார் தனிமையில போக மாட்டேன் நீர் 1008 தேவாதைக்கும் ஏ அண்ணாவி சிவனணைந்த பெருமாளோ சிவனணைந்த பெருமாளுக்கு மத்தியான மதியம் போல உருவான பொங்கலிட்டு சிங்கிடாய பலி கொடுத்த பொங்கலிட்டு பலி கொடுப்பா அப்போ ஆடுதையா பாடுதையா அண்ணாவி சிவனணைந்தார் ஆதாளி போடுதையோ சும்மா கலப்படா கொடுக்கட்டும் பைய பைய வரும் அவர் தலை கொடுக்கும் அவர் அவசரப்படாரு பைய வரும் ஒன்றும் அவசரப்படாது பைய நிம்மரட்டும் அவசரம் நல்லா நிமிஷம் கொடுக்கணும் சார்